ஹாய்! இன்னைக்கு நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான ஸ்கார்ஃபின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்கொயராக 20க்கு 20 அதில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வர மாதிரி 2 பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மடித்த பக்கத்தை இந்த மாதிரி நேராக வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு மேலே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இந்த பகுதியை இப்படி இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த சுருக்கங்களை எடுத்துட்டு அதுக்குள்ளாடி இந்த ட்ரையாங்கிளை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை மேலே ஆக்கிக்கலாம். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை இந்த நடுவில் இருக்கிற இந்த பேப்பரை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அச்சம் வர கரெக்டாக அந்த லைன்ஸில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மடக்க நிமித்துக்கோங்க. இப்போது இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு மடக்கு இந்த ரெண்டு இந்த மடக்கையும் வச்சுட்டு இந்த சென்டர் பகுதியை மட்டும் இப்படி இந்த சென்டர் பகுதியை மட்டும் இந்த மாதிரி இந்த முக்கில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்துலேயும் கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பகுதி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த கார்னர் பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இது முடிச்சதுக்கு பிறகு இந்த ஒரு பகுதி இந்த வால் மாதிரி இந்த பகுதிக்கு இடையில் இந்த பகுதியை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை 2 ஆக்கிக்கோங்க. இது எதுக்காகனா அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த மடிப்பு வரும். அடுத்து இது இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி உள்ளே பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஓரங்களையெல்லாம் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மேலே இருக்கிற இந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கரெக்டாக இந்த முக்கு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் நல்லா நீட்டாக அந்த இடத்த அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த முக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இப்படி இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. இந்த கார்னர் பகுதி வரைக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை இப்படி நிமித்திக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதி இப்படி மடங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போது இனி என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இதில் ஒரு பகுதி இந்த மாதிரி நிமித்தி விட்டுக்கோங்க. இந்த சென்டர் பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை இந்த சென்டரில் இந்த வால் மாதிரி ஒசுந்த ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கே இந்த பக்கத்தை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும்.
இந்த மாதிரி அழுத்தி ஃப்ளாட் ஆக்கிக்கணும் இந்த பகுதியை. இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த கீழ் பகுதியை சென்டர் வரைக்கும் கொண்டு வர மடக்கி விட்டுக்கணும். சென்டர் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 90% அது மேலே வர மாதிரி இந்த மாதிரி உசத்தி இந்த இடத்த மடக்கிக்கணும். இந்த இடத்த நல்லா அமுக்கி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பகுதி கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போது இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே பார்த்து லைட்டாக அப்படி வளைச்சிக்கோங்க. நல்லா இப்படி வளைச்சி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த வால் பகுதியை சரி பண்ணிக்கலாம். இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து அதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன வி மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்த இந்த மாதிரி இப்படி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இடம் விட்டு இப்போ பண்ண நம்ம அதே ஸ்டெப்பை தான் திரும்ப பண்ணிக்கணும். வி மாதிரி லைட்டாக மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி கொண்டு வந்துக்கணும். இதே மாதிரி அடுத்து இன்னும் 2 தடவை கூட பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இந்த வால் பகுதி எண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதியை லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி முனைப்பகுதி இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த இடுக்கி மாதிரி வரும்ல, அந்த பகுதியை இந்த மாதிரி ஓரங்களை இப்படி லைட்டாக வளைச்சி விட்டு இந்த மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. கீழே உள்ள பகுதியை அதே மாதிரி அந்த மடக்கை இருக்கிற பகுதியை நிமித்திட்டு அதையும் லைட்டாக இந்த மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணலாம். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் கீழே உள்ள பகுதியும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேப்பர்லேயே நம்ம எவ்வளோ அழகாக நம்மளால் பண்ண முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாகவும் லைக் மூலமாகவும் காட்டுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.